ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரோ இட் எபிசோட் 8 பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ போடுறேன். அப்படி இல்லனாலும் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி நான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். ஸோ அப்புறம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதோட போற போக்குலயே அந்த லைக் அப்படியே கமெண்ட் இதெல்லாமே தட்டி விட்டு போங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போலாமா? ஆக்சுவலி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம சியாஜூ இருக்கால்ல, சியாஜூவ பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்க. ஸோ இவளும் பர்த்டே எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா இருப்பாங்களா, ஸோ அவங்க அம்மா அங்க இருக்க திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு ரூம்ல ரெடி பண்ணிருப்பாங்க. இவளுக்கு பார்த்தோன்னே ஒரு மாரி ஷாக்கா இருக்கும். தான் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இவ வீட்ட விட்டு வரும்போது சண்டை போட்டு தானே வந்திருப்பா. ஸோ ஒரு மாரி சைலன்ட்டா வரும்போது அவங்க அம்மா வந்து, "ஏய் சியாச்சு வந்துட்டியா? வா, வா, வா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்புறம் இந்த மாரி நான் உனக்காக நெறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பார்த்தியா உனக்கு இந்த கார்ன் பிடிக்கும்ல, அதனால இந்த கார்ன் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் உனக்கு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எக் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. "அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நெனச்சேன். நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருப்பீங்கல்ல. ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு சொன்னோனே, "அப்படியெல்லாம் இல்லடா. இங்க பாரு அவன் உன்னோட சின்ன பையன் அவ்வளோதான். மத்தபடி அம்மா எப்பயுமே உன்ன லவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ சியாஜுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இங்க இப்படி முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு லெட்டு இருக்காள, அவ நம்ம ஜூன் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பாள. வந்தோனே சியாஜு டைட்டா ஹக் பண்ணிட்டு, இந்த மாரி எனக்கு ஜூன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, "ஏன் அதுக்குள்ள எப்படி உனக்கு பிடிச்சிருக்கு? நீயே உனக்கு கொஞ்ச நாளா தானே உனக்கு தெரியும்." அப்படின்றதுக்கு, "ஆமா, ஆமா கொஞ்ச நாளா தான் எனக்கு தெரியும். பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு." அப்படின்னு சொன்னது, "ஓ அதுக்குள்ளயா? சரி, சரி எனக்கு ஒரு சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் டைமா நீ ஜூன டச் பண்ணும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொன்னதுக்கு, "அதுவா அது ரொம்ப ஒரு மாரி சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபீலிங்கு. அவன் எனக்காகவே பொறந்தவன் மாரி இருந்தான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது நம்ம சியாஜோ மைண்ட்ல நம்ம செங்லாங்கலாம் வந்து பறந்து போற மாரிலாம் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாரி நான் அவன ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணும்போது, அவ ஒரு மாரி ஹேப்பியா இருந்துச்சு அந்த ஃபீலிங்ஸு. உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளைலாம் பறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சியாஜுக்கு ஒரு மாரி சந்தோஷம் ஆரம்பிச்சுச்சு. இங்க பாரு நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அதாவது நீங்க போன பிறகு நாங்க ரன் பண்ண ஆரம்பிச்சோம்ல, அப்போ நான் செங்லாங்கோட கைய புடிச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு, "என்னது நீ அவன் கைய புடிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி லெட்டோ சொல்ல ஆரம்பிச்சுட்டான். "ஆமா, ஆமா. அப்ப இது லவ் தான்." அப்படிங்கிற மாரி லெட்டோ சொல்லிட்டே இருக்கேன். ஆக்சுவலி அப்படி சொல்ல முடியாது. பட் நாங்க எல்லாருமே போம்போது, மு மோட முடியல சொல்லி என்ன கைய புடிச்சு கூப்பிட்டான். சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஆமா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, அதாவது அவங்க ரூம்மேட் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு போவாங்கல்ல. ஆனா அந்த புள்ளைங்க 2 வந்திருக்காது. இவங்கலாம் தான் வந்திருப்பாங்க. அப்ப அவங்க எங்க அப்படின்னதுக்கு, அவங்க இன்னும் ஹோட்டல்லே தான் இருப்பாங்க. ஸோ இவ்ளோ பெரிய கலவரம் நடந்துக்குது. ஆனா அது எதுவுமே தெரியாம, நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம் அப்படிங்கிற மாரி இவங்க 2 உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேத்தோட கேரக்டர் அப்படியே சிமிலரா நம்மள மாரியே இருக்கு. சாப்பாடு தான் முக்கியங்கிற மாரி. ஸோ அப்படியே கட் பண்ணா நைட்டு லெட்டோக்கு கனவுல வந்து ஜூன் கூட பைக்ல போனால அந்த ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது. நம்ம சியாஜோக்கு செங்லாங் கைய பிடிச்சால அந்த ஞாபகம் அவளுக்கு வந்துட்டு போகும். ஸோ அப்படியே கட் பண்ணா கிளாஸ் ரூம்ல காட்டுவாங்க. நம்ம சியாஜு கிளாஸ் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாளா. ஸோ அவளுக்கு ஒரு ட்ரீம் வருது. செங்லாங் கூட கைய பிடிச்சுட்டு டைட்டா எங்கேயோ போற மாரி. சடனா ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பொண்ணு வந்தோனே, செங்லாங் கைய விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிருவாளா. இவ டக்குனு தூக்கத்துல இருந்து முழிச்சு, "ஐயோ!" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னாச்சு?" அப்படின்னு லெட்டி கேட்பாளா. "இல்ல செங்லாங் வந்து வேற யாரோ புள்ள கூட போற மாரி எனக்கு கனவு வந்துச்சு." அப்படின்னு சொன்னேன். "இங்க பாரு இதெல்லாம் உன்னோட மன பிராந்தி. நீ முதல்ல போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு. அப்பதானே அவன் உனக்கு கிடைப்பான்." அப்படிங்கிற மாரி நம்ம லெட்டரும் ஐடியா குடுக்க, சரின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் வந்து டின்னர் போயிருக்காங்க எல்லாருமே. ஸோ அந்த இடத்துல செங்லாங்கு, லூசி, சியாஜு அப்புறம் ஜூன் இருக்கான். அப்புறம் லெட்டோ எல்லாம் இருக்காங்களா. ஸோ லின் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போம்போது, லின்ன வந்து நம்ம செங்லாங் பார்த்தாரானா, ஸோ இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே, நம்ம லின்னையும் உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ நம்மள ஜூன் இருக்கான்ல, "வாங்க, வாங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு லின்னுக்கு பயங்கரமா மரியாதை குடுப்பானா, இத பார்க்குற லெட்டோ வந்துட்டு, "டேய் என்னடா ஓவரா நீ மரியாதை குடுத்துட்டு இருக்க. அவ்வளதான் பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி மிரட்ட உடனே, "ஏய் இல்லப்பா நம்ம லின்னு ஃப்ரெண்டு" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் லெட்டோ ஒரு மாரி காமா ஆயிருப்பா. ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது, லின் வந்துட்டு இந்த மாரி நெறையா புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாளா. ஸோ நெறைய நீ ஹார்ட் ஒர்க் பண்ற போல அப்படின்றதுக்கு, "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லி லின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது, "இல்ல எனக்கும் மேத்ஸ் வராது. எனக்கே செங்லாங் தான் சொல்லிக் குடுக்குறான்" அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு சொல்லிட்டே இருக்கும்போது, லூஸ் எடுத்துட்டு, "மேத்ஸ் மட்டுமா உனக்கு வராது? உனக்கு தான் எதுவுமே வராது" அப்படி சொல்ல ஆரம்பிச்சோனே, இதுக்கு 2 சண்டை போட ஆரம்பிச்சது. அதாவது லூசியும், சியாச்சும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, செங்லாங் தான் நடுவுல தடுத்து நிறுத்திருப்பான். ஸோ இத பார்த்து லின் வந்துட்டு, "லின் உன்ன பார்த்தா இவங்க 2 பேத்தோட பேரண்ட்ஸ் மாரி இருக்குடா. ஏன்னா அதுங்க 2 சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுட்டே இருக்கு. ஸோ நீ தான் சால்வ் பண்றக்கு" அப்படின்னோனே, செங்லாங் வந்துட்டு, "நீ தப்பா நெனச்சுக்கலனா, எனக்கு சயின்ஸ் கொஞ்சம் வராது. நீ சொல்லி தரியா?" அப்படின்னு லின்னு கிட்ட கேட்டோனே, "அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவனுக்கு டீச் பண்றேன்" அப்படின்னு லின்னு சொல்லிர்றான். ஸோ நம்ம சியாஜுவும், "ஆமாமா, செங்லாங் ரொம்ப பாவம். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படிங்கிற மாரி இவளுமே சொல்ல ஆரம்பிச்சுருவாளா. ஸோ இந்த கான்வர்சேஷன பார்த்துட்டு இருக்க லிட்டு வந்து, "ஏய் என்னடி பண்ற? கம்முனு இருடி" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சோனே, "ஏய் இப்ப என்ன நான் தப்பா கேட்டேன்? செங்லாங் பாவம்ல. அதனால தான் நான் லின்னு கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன்" அப்படிங்கிற மாரி. அதாவது லெட்டோ கண்டுபிடிச்சிருவா. அதாவது லின் வந்து இவள விட அழகா இருக்கா. ஸோ செங்லாங் இது சாஞ்சிருவா அப்படிங்கிறத. ஸோ இப்படி பேசி முடிச்சுட்டு எல்லாம் வெளியில போலான்னு சொல்லி போம்போது, "ஆமா என்ன நீ பண்ணிட்டு இருக்க? லின்ன ஏன் நீ வந்து செங்லாங் கூட ஒண்ணு சேர வர?" அப்படின்னோனே, "அங்க பாரு அவங்க 2 பேரும் நின்னு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னோனே, அப்படியே அந்த பக்கம் கட்றாங்க 2 பேரும். அதாவது சப்ஜெக்ட்ட பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லின்னு கரெக்ட் பண்ணிருவா போல. மரியாதையா நீ போய் ப்ரப்போஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு லூசியையும், ஜூனு, லின் எல்லாத்தையும் கூட்டு போயிருவா. ஸோ இந்த பக்கம் செங்லாங்கும், ஜியாஜு மட்டும் தான் போவாங்க. ஸோ இப்படி போன உடனே கடை பக்கத்தால போனோனே, "சரி நான் உள்ள போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, செங்லாங் "ஒரு நிமிஷம் இருவேன். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்றதுக்கு, சொல்லு என்ன" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, "இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு" அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, "சரி எதுனாலும் நீ
நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி செங்லாங் வெயிட் பண்ணுவான். ஸோ இவளும் ரொம்ப தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு, அதாவது அப்படின்னு சொன்னோனே, இல்ல ஒண்ணும் இல்ல. நாளைக்கு நீ எனக்கு மேத்ஸ் எப்பயும் போல லைப்ரரில சொல்லிக் குடு அப்படிங்கிற மாரி சொல்லிருவாளா. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு தானே உனக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் கிளம்புறேன்னு போயிருவான். இவளுக்கு ரூமுக்கு வந்து ஐயோ! கிடைச்ச வாய்ப்பு விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவா. லெட்டர் வந்துட்டு உனக்கெல்லாம் நான் போய் படிச்சு பிராக்டிஸ் பண்ணி குடுத்துட்டேன். எப்படி லூசு மாரி சொதப்பிட்டு வந்து நிக்கிறேன். நான் தான் உனக்கு எவ்வளோ சொல்லிக் குடுத்தேன். போய் ஒரு ஐ லவ் யூன்னு ஒரு 3 வார்த்தை சொல்ல முடியாதா உன்னால அப்படின்றதுக்கு, ஏய் நீ ரொம்ப ஈஸியா சொல்லிர்றடி. நான் போய் அவன்கிட்ட நின்னு பேசி, அவன் கண்ண பார்த்தாலே பாதி வார்த்தை மறந்து போயிரும் தெரியுமா அப்படின்றதுக்கு, சரி, சரி அது எனக்கு புரியுது. சரி நம்ம இதுக்கு ஏதாவது ஐடியா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூம்மேட் ஒரு பொண்ணு காமிக் புக்லாம் படிக்குமா. ஸோ அவகிட்ட போய் இந்த மாரி எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி லவ் பண்றா. ஸோ அவளுக்கு ஏதாவது ஐடியா குடு அப்படின்றதுக்கு, சரி என்ன மாரி லவ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆ அதாவது அது வந்து ஒரு என்ன லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜுவ பார்த்தா சியாஜு திரும்பிக்குவாளா, ஆக்சுவலி அந்த லவ் என்ன லவ்னா, அது ஒரு மறைமுகமான காதல் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல ஆரம்பிச்சுருவா. ஸோ அதுக்கு நான் ஒரு காமிக் புக்ல ஒண்ணு படிச்சேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவ இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து குடுக்க ஆரம்பிச்சுர்றா. ஸோ இவங்க அதுலருந்து ரெஃபர் பண்ணி, அதாவது ஒரு சின்ன சின்ன நோட்ஸா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசையெல்லாம் எழுதி, ஒரு ஸ்டார் மாரி செஞ்சு, அதுல ஒரு பவுல் நெறைய போட்டு கொண்டு போய் குடுத்தோம்னா, அவங்க அத படிச்சு பார்த்து நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியா குடுத்துருப்பாங்க. ஸோ இவ அதுக்காக நைட் எல்லாம் உட்காந்து ஃபுல்லா ரெடி பண்ணியிருந்திருப்பா. அதாவது அந்த குட்டி குட்டி ஸ்டார்ஸ் அதுக்குள்ள வந்து ஒன்னொன்னு வேர்ட்ஸ் எழுதியிருப்பா. ஸோ நைட் எல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருக்க, லிட்டோ தூக்கத்துல எதுவும் எந்திரிச்சு பாப்பாளா, என்ன லைட் எரியுதுன்னு சொல்லி பார்த்தா, அப்பயும் கூட நம்ம சியாஜு உட்காந்து பயங்கரமா மாங்கு மாங்குன்னு செய்ய ஆரம்பிச்சுருவா. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நீ தானே சொன்ன இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுன்னு. ஸோ அதனால தான் நான் பாத்தியா நான் இன்னும் கஷ்டப்பட்டு அவனுக்காக ஸ்டார் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் கொண்டு போய் குடுத்து நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றதுக்கு, சரிடி அதுக்கு நாளைக்கு பண்ணலாம்ல, ஏன் இன்னத்துக்கு உட்காந்து பண்ணிட்டு இருக்க? இல்ல, இல்ல அது வந்து என்னோட ஃபீலிங்ஸ் அதெல்லாம் உனக்கு புரியாது பாரு. நீ போய் தூங்கு நான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜி சொல்ல ஆரம்பிச்சுர்றா. சரி என்னமோ பண்ணி தொல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டு போய் தூங்க ஆரம்பிச்சுருவா. ஸோ கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஸோ என்ன ட்ரெஸ் போட்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம லெட்டு தான் நெறைய ஒரு நல்ல ட்ரெஸ் ரெடி பண்ணி குடுப்பான். ஸோ லைப்ரரில அப்படியே கட் பண்ணா இவன் அந்த ஜாடி நெறையா அவர் நெறைய கலர் கலர் ஸ்டார்ஸ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். நெறைய கலர் கலர் ஸ்டார்ஸ ரெடி பண்ணி வச்சுட்டு, சரி இன்னைக்கு எப்படியாவது செங்கலான்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு இருக்க, அப்படியே இந்த பக்கம் நம்ம செங்கலாங்க காட்டுறாங்க. ஸோ அவன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கெல்லாம் ஒரு மாரி கியூட்டா ரெடி ஆகி தான் வர்றான். ஸோ இந்த பக்கம் சியாச்சு கிஃப்ட்டெல்லாம் ஐயோ! நம்ம சர்ப்ரைஸா குடுக்கணும் எடுத்து அவ உள்ள வச்சுக்குவாளா. ஸோ செங்லாங்க எப்பயும் போல வந்து உட்காந்துட்டு, சரி இன்னைக்கு எப்பயும் போல நம்ம மேத்ஸ் பார்த்துடலாமா? இன்னைக்கு கொஞ்சம் ஈஸி கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா நான் உனக்கு ஈஸியா டீச் டீச் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, படிக்கலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, சரி ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அங்கருந்து எந்திரிச்சு போவானா. ஸோ சியாச்சு இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது இருக்குல்ல பவுலு, அந்த பவுல எடுத்து அப்படியே டேபிள் மேல வச்சா, சரி அவன் போயிட்டு வந்து என்ன ரியாக்ஷன் குடுப்பான் அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு, இவன் அத முன்னாடி வச்சு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டே இருப்பான். நம்ம செங்கலாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உட்காந்தோனே, "இது என்ன பவுலு பார்க்கறக்கு அழகா இருக்கே! வாவ்!" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இது யாரு செஞ்சா?" அப்படின்னோனே, சியாஜு வந்துட்டு, "நான் தான் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாளா. பார்க்கறக்கு அழகா கியூட்டா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். அதாவது செங்லாங்கோட அதிகபட்ச ரியாக்ஷனே நல்லா இருக்கு அப்படிங்கிறத முடிச்சுருவான். ஆனா உண்மையாலுமே சியாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணான். ஆனா இவன் சப்புன்னு ஒரே வாரத்துல முடிச்சுருவான். ஸோ இப்படி முடிச்ச பிறகு சரி வான்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து மேத்ஸ் அங்க சப்மிஷன் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம சியாஜுக்கும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கவனமே இருக்காது சுத்தமா. ஸோ செங்லாங் வந்துட்டு, "சரி இதுக்கப்புறம் பேலன்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாமா? எனக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கு" அப்படின்னோனே, "சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாரி சியாஜு சொல்லிருந்துருவான். சரி ஓகே நீ பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங் வந்து கிளம்பி போயிருவான். இப்போ இப்படி செங்லாங்க அவசரமா வெளியில போயிட்டே இருக்கும்போது, ஆப்போசிட்ல நம்ம ஜூன் இருக்கான்ல அவன் வந்து, "டேய் மச்சான் எங்கடா போற? இருடா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா நீ எங்க இவ்வளோ ஸ்பீடா போயிட்டு இருக்க? சரி வா நம்ம பாஸ்கெட் பால் டீம் சார்பா அங்க போர்ட் எல்லாம் ரெடி பண்றாங்களாமா. வா நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம்" அப்படின்னு கூப்பிட்டோனே, "இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வொர்க் இருக்குடா. நீ வேணா போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங்க, "எனக்கு கம்பல்சரி நான் போகணும். அங்க யாருமே இல்ல ஸ்டோர்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கருந்து போயிருவான். சரி நீ வரேன்னா என்ன நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கிளாஸ் ரூம் போய் பார்க்கலான்னு போறான். ஆக்சுவலி நம்மளோட ஜூனோட கேரக்டர் எப்படின்னா, இவன் ஒரு லிட்டில் பிளே பாய் தான். பட் ஆனா ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருக்கான் லெட்டோவ இப்போதைக்கு. இவன் போய் பார்த்தா அங்க அந்த சீனியர் பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டு இருக்குமா, "சீனியர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இருங்க இருங்க நான் வரேன்ல. அதுக்கு தான் நான் இருக்கேனே" அப்படின்னு சொல்லிட்டு இவன் எகிறி குதிச்சு போய் அந்த தெர்மாக்கோல் எல்லாம் கட் பண்ணி குடுப்பான். ஸோ கட் பண்ணி குடுத்து அங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க, அந்த இடத்துல நம்ம லூசியோட பேர் மட்டும் ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்களா. இத பார்த்துட்டு, "ஆமா என்ன நீங்க லூசியோட பேர மட்டும் இவ்ளோ அழகா பண்ணியிருக்கிறீங்க. உண்மைய சொல்லுங்க சீனியர் நீங்க லூசிய லவ் பண்றீங்க தானே?" அப்படின்றதுக்கு, "ஆமாடா நான் அவன லவ் பண்றேன். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டுர்றாங்க. இத பார்த்துட்டு ஜூன் வந்துட்டு, "சீனியர் நீங்க வேற லெவல் போங்க. ஆனா இவ்ளோ பகிரங்கமா ஒத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? நான் உங்கள ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொன்னேன். "டேய் அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ தெர்மாக்கோல கட் பண்ணி குடு" அப்படிங்கிற மாரி அந்த சீனியர் சொல்லிர்றாங்க. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு, "ஆமா செங்லாங்கும் சியாஜுவும் லவ் பண்றாங்களா?" அப்படின்னு கேட்டோனே, "இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யார் உங்களுக்கு சொன்னா?" அப்படின்னு சொன்னேன். "இல்ல நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன்" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சது. ஸோ அப்பதான் நம்ம ஜூனுக்கு ஐடியா வருது. ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாரி ஜூனே ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சுடுறான். சீனியர் பொண்ணு வந்துட்டு, "அப்ப லூசி என்ன சிங்கிளா தானே இருக்கான்" அப்படின்னு கேட்டோனே, "என்னது ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஆள பிக்கப் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கும். ஸோ இப்படியே இவங்க முடிச்சு குடுத்த பிறகு அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம சியாஜுவ காட்டுறாங்க. ஸோ இவன் வந்துட்டு அவன் குடுத்த கிஃப்ட்ட கூட அவன் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சோகமா உட்காந்துட்டு, சரி நம்ம சிங்கிளாங்க வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஸோ இப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துல நம்ம லூசி இருக்காள அவன் வந்து நம்ம சியாஜுவ
பார்த்துருக்க மாட்டா பின்னாடி. இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு இந்த பால் இருக்கு தெரியுமா? அந்த பால் மாரி ஒரு தட்டு தட்டுவானா, நம்ம சியாச்சு அந்த ஸ்டெப்ல உருண்டு போய் கீழ போய் விழுந்துருவா. ஸோ விழுந்த பிறகு தான் அச்சச்சோ! கீழ விழுந்துட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு ஓடி போவான். போய் தூக்கி எல்லாம் விடுவான். ஸோ அந்த பக்கம் நம்ம சியாச்சு கீழ விழுந்ததுல மண்டையில லைட்டா அடிபட்டுருக்கும். அந்த ஐஸ் கியூப் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஆமா ஒழுங்கா உன்னால உட்கார கூட முடியாதா? அப்படின்னதுக்கு, "டேய் நீ என்னடா என்ன பால் மாரி வந்து உருட்டி விட்டுருக்க" அப்படின்ற மாரி சொன்னேன். "சரி, சரி சாரி தப்பா நெனச்சுக்காத" அப்படின்னதுக்கு, "முதல்ல என் கை என்ன தொடாத தள்ளி போ" அப்படின்னு சொன்னோனே, "டேய் என்ன தைரியம் தான் நீ என்ன தட்டி விடுவ" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். "ஏம்மா சாரிம்மா நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்ல" அப்படின்னதுக்கு, "உன்னோட சாரிய தூக்கி குப்பையில போடு" அப்படிங்கிற மாரி நம்ம சியாச்சு சொல்ல ஆரம்பிச்சுடுறா. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம், "சரி இப்ப என்ன? ஏன் இப்ப நீ என் மேல கோவப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னதுக்கு, "அப்புறம் கோவப்படாம என்ன பண்ண சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி லூசியோட கழுத்த பிடிச்சு நெரிப்பாளா, ஆக்சுவலி லிட்டரலி 2 பேரும் பக்கத்துல வந்துருவாங்க. ஒரு மாரி ஹக் பண்ற மாரி. நம்ம லூசுக்கு சியாச்சு என்ன இவ்ளோ பக்கத்துல வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, இவனே ஒரு அறியாம ஒரு மாரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சுருது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்லாம் பயங்கர காமெடியா இருக்கும் மக்களே. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்ல வாய்ஸ் ஓவர். டாடா பை பை.